நீ நான் காதல் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபி சுந்தரியோட எல்லா சதியையும் ஒன் பை ஒன்னா எல்லாத்துக்கிட்டயும் சொல்லிக்கிட்டே வராங்க. ஆனா சுந்தரி எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லி ஆக்ட் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எதுக்குமே சாட்சி இதுவரைக்கும் அபி குடுக்கவே இல்ல இல்லையா? இவங்கலாம் ஆள செட் பண்ணி தான் இந்த அபி கூட்டிட்டு வந்திருக்கா. இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. இவங்கலாம் யாருன்னே எனக்கு தெரியாது. அப்படிங்கிற மாதிரி சுந்தரி சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. "அப்படியா? உங்களுக்கு ஆதாரம் தானே வேணும். இப்பவே போய் ஆதாரத்த கொண்டு வரேன் பாருங்க" அப்படின்னு கிச்சன்ல மறைச்சு வச்சிருந்த அந்த ஃபோன எடுத்துக்கிட்டு வராங்க. அந்த ஃபோன்ல இதுவரைக்கும் ரெக்கார்டிங் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அத அப்படியே எடுத்துக்கிட்டு வந்து எல்லாருக்கும் மத்தியிலயும் காமிக்கிறாங்க அந்த வீடியோ ஆதாரத்த. ஸோ இந்த ஆதாரத்தெல்லாம் பார்த்துட்டு சுந்தரி "பார்த்தீங்களா? வீட்டிலேயே இவ ஃபோன்ல வச்சு வீடியோ எடுத்திருக்கா" அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அபி மேல வந்து குற்றம் மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த ஆதாரத்துல சுந்தரி என்னென்ன பித்தலாட்டம் பண்ணுனாங்க அப்படிங்கிறது எல்லாமே இருக்கு. "நான் என்ன பெட்ரூம்லயா கேமராவ வச்சேன்? கிச்சன்ல தானே வச்சேன். அப்பனா தானே நீங்க செய்யற சதியெல்லாம் எங்களுக்கு தெரியும்" அப்படின்னு அபி ஒரே அடியா அடிச்சர்றாங்க. ஸோ அந்த வீடியோவ எல்லாருமே பாத்தர்றாங்க. இப்ப சுந்தரியால பொய் சொல்ல முடியாது. அமைதியாயிட்டாங்க. "இன்னும் கூட இல்ல. இது மட்டும் இல்ல. இன்னும் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க" அப்படின்னு 2 பேர வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயில்ல குறி சொன்ன அம்மாவும், ஜோசியரும் வராங்க. ஸோ ஜோசியர் வந்து பார்த்தீங்கன்னா, நடந்த எல்லா உண்மையுமே சொல்லிடுறாரு. இந்த மாதிரி யாருன்னே எனக்கு தெரியாது. யாரோ முகமூடி போட்டுக்கிட்டு வந்து, இந்த அணுவோட ஜாதகத்த குடுத்து, இந்த ஜாதகத்த மாத்தி எழுதுங்க. ஆகாஷுக்கு கொஞ்சம் கூட பொருந்தாத ஜாதகம் மாதிரி மாத்தி எழுதி குடுங்கன்னு கேட்டாங்க. அப்படிங்கிற முதல் கொண்டு எல்லா விஷயத்தையுமே ஜோசியக்காரரும் சொல்லிடுறாரு. ஜோசியக்காரர் சொன்னதெல்லாம் பொய்யி. நான்லாம் எதுவுமே சொல்லவே இல்ல. அப்படின்னு அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா, சுந்தரி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ, இப்ப யாருமே வந்து சுந்தரி சொல்றத நம்பவே இல்ல. ஸோ, எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு. சுந்தரி தான் எல்லா வேலையும் பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியா சுந்தரி இருந்துகிட்டு தன்னோட வீட்டுக்காரர்கிட்டயே, "பாருங்க என்னைய எல்லாம் என்னலாம் பேசுறாங்க" அப்படின்னு சொன்ன உடனே, அவரு பக்கத்துல வந்து சுந்தரி கன்னத்திலேயே பலார்ன்னு ஒரு அறைய விட்டர்றாரு. அதுக்கப்புறம் அணுவும் தன்னோட பதிலுக்கு வந்து, "இதுக்கப்புறம் நான் என் வாயால அத்தனை கூப்பிடவே மாட்டேன். அந்த தகுதியே உங்களுக்கு இல்ல. நீங்க ஒரு உயிருக்கே ஒரு உயிரா இருக்கிறதுக்கு கூட நீங்க லாயக்கு இல்ல." அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அணுவும் சுந்தரிய பயங்கரமா திட்டிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.